வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் கன்னி லக்னத்திற்கு சூரியனுடைய அமைப்பை வச்சு நம்ம இந்த மாத பலன்கள் அப்படின்ற வரிசையில பார்க்கும்போது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் பூர நட்சத்திரத்துல சூரியன் போறார். பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்ப நம்ம கன்னி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உடையவர் சுக்கிரன். சூரியன் 12ஆம் அதிபதி. அவர் இந்த 2ஆம் வீடையும் 9ஆம் வீடையும் காமிக்கும் போது 2ஆம் வீடு என்பது பணவரவு. அதே போல சுக்கிரனும் நமக்கு கன்னியில இருந்தாலும் துலாத்துல வந்தாலுமே நமக்கு அது நன்மை தான். ஏன்னா ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானங்கள்ல கெட்ட ஸ்தானங்கள்ல போகாம இருந்தாலே அது பாசிட்டிவ். அப்ப நமக்கு இந்த 14ஆம் தேதி வரைக்கும் பணம் சேர்க்கைக்குண்டான ஆர்வம் இருக்கும். அதாவது பணம் வரக்கூடிய வழிகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதற்கான உழைப்பும் போட்டுக்கிட்டே இருப்போம். அதற்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் பேச்சு. குடும்பத்துல பேசினாலும் சரி, வெளிவட்டாரத்துல நம்ம பிசினஸ்ல பேசினாலும் சரி, அந்த பேச்சுக்கு என்று ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு உயர்வை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 9ஆம் இடம் என்பது இறையருள் சம்பந்தப்பட்டது, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த 2ஆம் வீட்டுக்கு அந்த 9ஆம் வீடு என்பது அவ்வளவு பாசிட்டிவா கொடுக்காது. அதாவது 2ஆம் வீடுன்னா பணம் வர்றது பத்தி ப்ராப்ளம் இல்லை. அந்த 9ஆம் வீடு என்ன பண்ணணும்னா சேர விடாது. அந்த பணத்தை சேமிச்சு வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். பட் 9ஆம் இடம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உறவுகளை புதுப்பிச்சு வைக்கும். புதிய உறவுகளால இன்பம் கிடைக்கும். அதே மாதிரி கோயில் சார்ந்த ஈடுபாடுகள், ஆன்மீக ஈடுபாடுகள், இதன் மூலம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். தந்தை வர்க்கம், பூர்வீகம், இது சார்ந்த நன்மைகள் நடக்கும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அந்த பாவத்துக்கு உண்டு. இப்ப கல்வி கற்கிறது, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, ஒரு ஆவணங்கள் சம்பந்தப்பட்டு, சர்டிபிகேட் சம்பந்தப்பட்டு நம்ம இயங்குறது, ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, நம்ம ஒரு தர்ம காரியத்துக்குள்ள ஈடுபடுறது, ட்ரஸ்ட்ல ஈடுபடுறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது பாசிட்டிவா இருக்கும். அப்ப எப்படி இருந்தாலும் இந்த 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு உழைப்புக்கேற்ற பவர் உண்டு. இந்த 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு 17ஆம் தேதி வரைக்கும் உத்தரம் 1ஆம் பாகத்துல போகுது சூரியன். அதாவது சிம்ம ராசியில விரயஸ்தானத்துல உத்தரம் 1ஆம் பாகத்துல போகுது. இதுல நம்ம கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும், செலவுகளை கட்டுப்படுத்தணும். ஒரு வேளை மருத்துவ செலவுகளை கூட அது நமக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிற சனி 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதனால செலவுகள் சார்ந்த அந்த 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 நாட்கள் நமக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சூரியன் ராசி மாறிடுறார், நம்மளுடைய லக்னத்துக்கு வந்துடுறாரு. அங்கேயும் உத்திர நட்சத்திரம் 3 பாதத்துல போறாரு, 27ஆம் தேதி வரைக்கும் போறாரு. அப்ப நமக்கு சூரியனை போல வேலை செய்துங்கும் போது நம்மளுடைய சுயபலம் அதிகரிக்கும். செலவுகள் உபயோகமா இருக்கும். மைனஸான செலவுகள் இருக்காது. ஒரு மைனஸான ஒரு அலைச்சல் திருச்சல் பெருசா கொடுக்காது. ஏன்னா நம்ம சிந்தனை மேலோங்கும். சூரியன் என்றாலே தலைமை பண்பு. நமக்கு ஒரு அதிகார பலம் கிடைக்கும். நாம ஒரு மதிப்பு புகழோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாசம் முடிகிற வரைக்கும் சூரியன் கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்துல போறார். இந்த நட்சத்திரத்துலதான் கேது இருக்கார். அப்ப இந்த கேது நமக்கு லக்னத்துல கேதுங்கிறது சிந்தனையில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது ராகு உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி உறவு, கஸ்டமரு, நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், அல்லது நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க. இந்த ஸ்தானத்துல கேது இருக்கும்போது அது கொஞ்சம் மைண்ட்ல நம்மளுக்கு இதற்கான ஒரு பயத்தை ஏற்படுத்துறதோ, அல்லது தந்திரமான உணர்வுகளை வெளிக்கொணர்றதோ, அல்லது ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கறதோ செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த கேதுல போய் இந்த சூரியன் இணைகிறாரு. நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம கன்னியா லக்னத்துக்கு சந்திரன் யாரு? 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, நம்மளுடைய ஆசைகளை குறிக்கிற கிரகம். அப்ப அதுல சூரியன் கேது ஒரு கிரகண தோஷத்தை ஏற்படுத்துறதுனால அந்த 3 நாள்ல நமக்கு அந்த செப்டம்பர் மாத கடைசியில 27க்கு மேல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணும். இது வந்து அலைச்சல் கொடுக்கலாம், ஹெல்த் ரீதியா உஷ்ண உபாதைகளை ஏற்படுத்தலாம், கண்ணு பாதிப்புகள், இதய பாதிப்புகளை கொடுக்கலாம், முன்கோபம் அதிகரிக்கலாம். ஏற்கனவே இந்த கேது கொஞ்சம் நமக்கு மன குழப்பங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விரையாதிபதியான சூரியனும் வந்து சேரும்போது ஒரு மாதிரி ஆசிலேஷன் மைண்ட் உருவாகும் போது அந்த ஆசிலேஷன் மைண்டுனால நமக்கு கோபம் ஏற்படும். ஏன்னா எல்லா செய்கையும் உடனே நடந்துடணும்னு நினைக்கும். நாம நினைச்ச உடனே அது கிடைச்சிடணும்னு நினைக்கும். அது கிடைக்கலன்னா அதுக்கு சந்தேகம் வரும், கோபம் வரும், அந்த கோபத்தை வெளியில காட்டும். அப்ப ஆக்சுவலா நம்ம லக்னத்துல தான் சூரியனுடைய பெரும்பங்கு இருக்கு நட்சத்திரமா. உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். அதனால அந்த ஆதிக்கம், சூரியனுடைய ஆதிக்கம் நமக்கு உண்டானதுதான். கன்னிகாரர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்க குணம் இருக்கத்தான் செய்யும். ஆனா சந்திரன் நட்சத்திரத்துல வந்து இந்த கேதுவும் இணையும் போது அதுல சில சஞ்சலங்கள் ஏற்படுது, சலனப்படுத்துது. ஒரு பாவ கிரகம் இணையும் போது அந்த சலனங்கள் ஏற்படுவது இயற்கை. அப்ப அதுல வந்து சிந்தனை சார்ந்து முடிவெடுக்கிறது சார்ந்து நம்ம கொஞ்சம் அமைதியாகவும் இன்னொருத்தருடைய கைடன்ஸு கேட்டுக்கிறதும் வழிகாட்டுதலை அணுகிறதும் நல்லது. அப்படி இல்லாம படபடப்பு அவசரத்தோட முன்கோபத்தோட நம்ம முடிவெடுத்து பேசுறதும் அல்லது நம்மளுடைய டாமினேட்டை காட்டுறதும் நமக்கே எதிராக முடியும். அதனால நமக்கு இந்த மாதம் என்பது தொழிலை பாதிக்காது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான், மெயினான நட்சத்திரம் தான் ராகு. அந்த ராகுவானவர் சனியினுடைய நட்சத்திரத்துல அமர்கிறாரு. அந்த சனி நமக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால தொழில் வந்து உத்தியோகத்துல போறவங்க, ஒரு இன்சார்ஜா நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்க, மற்றும் சொந்த தொழில் உற்பத்தி ட்ரேடிங் இதெல்லாம் பண்றீங்க, எல்லாத்துக்குமே இந்த சனி வந்து பக்கபலமாக இருந்து காப்பாற்றும். அப்ப இந்த இதுல வந்து நீங்க முற்பகுதி பிற்பகுதின்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். முற்பகுதியில நல்ல உழைப்பு இருக்கும். அந்த உழைப்புக்கு ஆன்மீக ரீதியாகவும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் பண சேர்க்கை என்பது பெருசா இருக்காது. இந்த பிற்பகுதிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சுய பலத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சொந்தமாக நம்ம மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை அதிகப்படுத்திக்கலாம். பணப்புழக்கமும் சீராக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.